விஜயை வந்து தமிழகம் முழுவதும் பட்டி தேட்டி எங்கும் கொண்டு போய் சேர்த்தவர் கேப்டன் செந்தூர பாண்டி படத்தில். எங்கள் வீட்டு பக்கத்தில் தான் சின்ன வயசுலேருந்து இருந்தவர். அதனால் விஜய் வந்து நான் எப்பவும் சொல்கிற மாதிரி எங்கள் வீட்டு பையன்தான், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் சினிமா வேறு, அரசியல் வேறு. இதை நான் விஜய்கிட்டேயே நேரடியாக பல முறை சொல்லியிருக்கேன். ஆனாலும் அவர் இன்றைக்கி அவ்வளோ பெரிய பிஸ்னஸை விட்டுட்டு, அவ்வளோ பெரிய இன்றைக்கி ஒரு சினிமா துறையில் இருந்து எல்லாத்தையும் விட்டுட்டு இன்றைக்கி அரசியலுக்கு வரார். அது நம்ம பாராட்டணும். முதல்ல இன்றைக்கி வரணும்னு நினைக்கிறாரு, இளைஞராக இருக்கார். என்ன சாதிக்க போகிறார், என்ன சரித்திரம் படைக்க போகிறார் அப்படிங்கிறத உங்களை மாதிரி நாங்களும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். முதல்ல அவர் வந்து 4க்கு 4 ரூமில் உட்காந்து பேசுகிறத விட்டுட்டு பொது வேலைக்கு வரணும், மக்களை சந்திக்கணும், பத்திரிகையாளரை சந்திக்கணும், மக்கள் பிரச்சனையை கையில் எடுக்கணும். அப்போ தான் அரசியலில் நம்மளால் நிலைச்சு நிற்க முடியும். இதை விஜய்கிட்டே நான் சொல்லியிருக்கேன். எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் அவருடைய செயல்பாடு எப்படி இருக்கிறது. உடனே வந்தவுடனே முதல்வர் ஆயிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இன்றைக்கி இருக்கிறவங்கன்னு முதல்வரே ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. உதயா மட்டும் உடனே வந்தவுடனே துணை முதல்வர் ஆகலாமா அப்படின்னு மக்கள் கேள்வியை நான் கேட்குறேன். வந்து ஒரு 3-4 வருஷத்துலேயே சாதாரண உறுப்பினராக வந்தார், எலெக்ஷன் கேம்பெயின் போனார், அதுக்கு அடுத்து பார்த்தா எம்எல்ஏ ஆனார், உடனே அமைச்சர் ஆனார், இன்றைக்கி துணை முதல்வர் ஆகிட்டார். ஜஸ்ட் எல்லாமே 3-4 இயர்ஸ்க்குள்ளே. அப்போ அதை மக்கள் ஏற்றுக்கிறாங்களா அப்படின்ற கேள்வியை மக்கள் கேள்வியாக நான் முதல்வரை கேட்குறேன். எங்களை பொறுத்த வரைக்கும் விஜய் வந்து யார் கூட கூட்டணி, யாரோட வரப்போகிறார் என்பதை விஜய் தான் தெளிவுபடுத்தணும். அதை பற்றி நான் என்னோட கருத்து இந்த நேரத்தில் சொல்ல முடியாது.